أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளையை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் எல்லா நிலைகளிலும் அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையோடு அவன் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதன் மூலமும் எவற்றையெல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை பயந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகத்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் முஸ்லீம்கள் புனிதமிகு காபாவை நோக்கி புறப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எல்லா முஸ்லீம்களும் ஆசைப்பட்டவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவர்கள் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி ஒவ்வொரு வருடமும் வந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டல்களை, சில முறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த முறைகளை பின்பற்றி அந்த ஹஜ்ஜை செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அவ்வாறான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறவர்களுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு முஸ்லிம் சகோதரர் ஹஜ் கடமையை சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டு திரும்புவாராக இருந்தால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர் போன்று அவர் அங்கிருந்து திரும்புகிறார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹஜ்ஜுடைய கிரிகைகளை பொறுத்தவரையில் நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் அந்த ஹஜ் கடமை ஒவ்வொரு வருடமும் நமக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை அவர்களுடைய சமுதாயத்தில் மேற்கொண்ட நேரத்திலே கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். நாட்டு மக்கள், ஆட்சி தலைவர்,
பெற்ற தந்தை எல்லோருமே அவர்களை எதிர்க்கிறார்கள். கடைசியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற வழியில்தான் எகிப்துக்கு அவர்கள் போகிறார்கள். எகிப்திலே அவர்களுடைய மனைவி சாரா அவர்களை வழிகெடுப்பதற்காக அல்லது அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதற்காக அந்த எகிப்து மன்னன் முயற்சி செய்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழகான ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். யா அல்லாஹ், நான் முஸ்லிமாக இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த கயவனுடைய இந்த அரக்கனுடைய அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். அவனால் சாராவை நெருங்க முடியவில்லை. பல முறை முயற்சி செய்கிறான். கடைசியிலே அவன் இந்த பெண்ணை இங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக ஹாஜர் என்கிற ஒரு பெண்மணியை ஹிதுமத் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக கொடுத்து அனுப்புகிறான். அந்த ஹாஜரையும் சாராவையும் அழைத்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். இந்த பயணத்தின் ஒரு கட்டம்தான் அவர்கள் ஹாஜரோடு, அதாவது சாரா ஹாஜரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவியாக திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஏனென்றால் சாராவுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் இருக்கிறேன், இந்த ஹாஜர் மூலம் உங்களுக்கு சந்ததிகள் உருவாக வேண்டும் என்று ஹாஜரை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஹாஜரோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவிலே இப்போது காபத்துல்லா அமைந்திருக்கிற அந்த பள்ளத்தாக்கிலே ஹாஜரோடு அவர்கள் இருக்கிறார்கள். முதுமையான வயதிலே, குழந்தை கிடைக்காது என்று ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கக்கூடிய அந்த வயதிலே அல்லாஹு தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கு குழந்தையாக கொடுக்கிறான். ஹாஜரையும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பள்ளத்தாக்கிலே வைத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, அங்கிருந்து அவர்கள் பலஸ்தீனத்திற்கு செல்ல வேண்டும் என்று. அந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அந்த பள்ளத்தாக்கிலே தங்க வைக்கிறார்கள். யாருமே கிடையாது, மனித நடமாட்டமும் கிடையாது, எந்த ஒரு குடியிருப்பும் கிடையாது. அப்படியான ஒரு இடத்திலே 2 பேரையும் குடியிருக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு பேரித்தம்பள பெட்டியையும் அதனோடு கொஞ்சம் தண்ணீரையும் வைக்கிறார்கள். இவை 2ஓடு அவர்களை வைத்துவிட்டு புறப்படுகிறார்கள். மனைவி ஹாஜர் அவர்கள் பின்னால் வருகிறார்கள். எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக செல்லுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அந்த பெண்மணி எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். எதுவுமே பேசவில்லை. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்தான் இப்படி போக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்டபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்தான் எனக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இதன் லா யுதையனா, அப்படியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். வைத்திருந்த பேரிச்சம்பழங்களும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. மகனுக்கு பசி ஏற்படுகிறது. தாயிடத்தில் பால் சுரக்கவில்லை. தாய் பசியோடு இருப்பதனால் பால் சுரக்காமல் குழந்தை பசியினால் அழும்போது அங்குமிங்கும் ஓடித் திரிகிறார்கள். அதாவது அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டு பள்ளத்தாக்கின் இடமும் வலமுமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அங்கு ஓடுகிறார்கள். அது சஃபா மலையாக இருக்கிறது. அங்கிருந்து பார்க்கிறார்கள், எதுவுமே இல்லை. மகன் அழுகிறான். மீண்டும் ஓடுகிறார்கள் மருவா மலை. அந்த மலையில் ஏறி நின்று பார்க்கிறார்கள், எதுவுமே இல்லை. இப்படி அங்குமிங்கும் அவர்கள் 7 தடவை ஓடிக்கொண்டிருக்கிற போதுதான் மகன் படுத்துக் கொண்டிருந்த அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்து நீரூற்று ஏற்படுகிறது. இந்த நிகழ்வுகள் நடந்து சில வருடங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அங்கே வந்து சேர்கிறார்கள். நீண்ட வரலாறு, ஹஜ்ஜோடு தொடர்பான சில செய்திகளை மாத்திரம் இங்கே நான் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சேருகிறார்கள். மகன் தந்தையோடு பின்னால் ஓடித்திரிந்து செல்லக்கூடிய ஒரு வயது, குலாம் என்கிற அந்த பருவத்தை அடைந்து அவர் தந்தையோடு நானும் வர வேண்டும் என்று அந்த அடம் பிடிக்கக்கூடிய வயது அது. அந்த நேரத்திலே தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தன்னுடைய கனவை மகனை அழைத்து தந்தை வெளிப்படுத்துகிறார். மகனே,
உன்னை அறுத்து பலியிட நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். அப்போது மகன் சொல்லுகிறார்கள், தந்தையே, யா அபதி ஃபஅல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை, நீங்கள் விரும்பியதை என்று அவர் சொல்லவில்லை, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டுகொள்வீர்கள் என்று தந்தையிடத்திலே சொல்கிறார். மகனுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு தந்தை மகனை அறுக்கின்ற இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று மகனை குப்புற படுக்க வைக்கிறார். வைத்து அவருடைய கழுத்திலே பிடரியிலே கத்தியை வைக்கும் போது வஹி வருகிறது. இப்ராஹீமே அன் கத் சத்தக்த ருயா, நீங்கள் கனவை மெய்ப்பித்து விட்டீர்கள், உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வேறொரு பிராணியை கொடுத்து அதை அறுக்க வைத்தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வரலாறு, இந்த சுருக்கமான வரலாறு ஹஜ் கடமை வரும்போதெல்லாம் முஸ்லிம்களால் நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை நாம் படித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பிரமித்து அவர்களுக்காக துஆ செய்வதற்காக மாத்திரம் அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை நமக்கு குறிப்பிடவில்லை. மாறாக இந்த வரலாறு நம்மிடத்திலும் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், நமக்கும் சில படிப்பினைகளை தர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த வரலாற்றை நமக்கு குறிப்பிடுவதன் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வரலாறு நிறைய படிப்பினைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது படிப்பினை என்னவென்றால், அல்லாஹுடைய வல்லமை இங்கே வெளிப்படுகிறது. அல்லாஹு தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், முதுமையான வயதை அடைந்து விட்டார்கள், தனக்கு குழந்தை கிடைக்க மாட்டாது என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுக்கிறான். அதற்கு பிறகு அடுத்த குழந்தை பிறக்கிறது. இந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நிரூபிப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹுடைய வல்லமையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் நாம் அல்லாஹுடைய வல்லமையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலே அல்லாஹுடைய வல்லமை சரியாக புரியுமாக இருந்தால், அல்லாஹுடைய ஆற்றல் சரியாக புரியுமாக இருந்தால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாகவும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவனாகவும் எந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருப்பான். ஆனால் நாம் நம்முடைய பலத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு, நம்முடைய ஆற்றலை புரிந்து கொண்ட அளவுக்கு, நம்முடைய பொருளாதாரத்தின் பலத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு, நம்மிடம் இருக்கிற செல்வாக்கின் பலத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட ரப்புல் ஆலமீனின் ஆற்றலை, அவனுடைய பலத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதை நினைத்தாலும் இந்த நேரத்திலும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா சில சமூகங்களை அழித்திருக்கிறான், சில சமூகங்களை பாதுகாத்திருக்கிறான், பல அற்புதங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டுகிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய நிகழ்வுகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான முதல் படிப்பினை, அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன், எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன் என்பது. இரண்டாவதாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, அதாவது இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து இந்த மனிதனை அப்படியே விட்டுவிடாமல் அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி தூதர்களை, வழிகாட்டிகளை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அவர்கள் இது நல்லது என்றும் இது கெட்டது என்றும் பிரித்து இந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த சமுதாயத்திலே எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களும் இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, நபிமார்கள் கொண்டு வருகிற அந்த வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒரு சிலர் தான் இவ்வாறு நபிமார்களுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வார்கள். வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் மிக சொற்பமானவர்களே நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பது அல்லாஹுடைய ஒரு சுன்னத்.
கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நேரடியாக சுவர்க்கம் கிடைக்கும் என்று நாம் புரிந்துவிடக் கூடாது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த கொள்கையிலே நாம் உறுதியோடு இருக்கிறோமா இல்லையா என்று அல்லாஹு தஆலா கடுமையாக சோதிப்பான். அல் குர்ஆனிலே கேட்கிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும். உங்களிலே யார் தியாகம் செய்கிறார், யார் முயற்சி செய்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்காமல் இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நம்முடைய நினைப்பு என்னவென்று கேட்டால், நாம் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுகிறோம், சதக்கா செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இன்ன பிற இபாதத்துக்களை செய்கிறோம், இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இலகுவாக சுவர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொள்ளுகிற மக்களை அதிகமாக சோதிப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு 60-70 வருடங்கள் தான் வாழப்போகிறார்கள் மேக்சிமம். இந்த 60-70 வருடங்களில் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாட்டை வைத்துத்தான் நிரந்தரமான உலகத்தில் அவர்களுக்குரிய வாழ்க்கை அமைய போகிறது. அதிலே ஒரு நீண்ட வாழ்க்கை பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கை மறுமை உண்டாகும் வரைக்கும் இருக்க போகிறது. இந்த உலகத்தில் 60-70 வருடங்கள் வாழ்ந்தவன் கபரிலே 1000 வருடங்கள், 10,000 வருடங்கள் அல்லது லட்சம் வருடங்கள் வாழ வேண்டிய நிலைகளும் உருவாகலாம். அந்த நேரத்திலே அவனுக்கு சுவர்க்கத்திலிருந்து வாசல் திறக்கப்பட வேண்டுமா அல்லது நரகத்திலிருந்து வாசல் திறக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை வைத்துத்தான். அதற்கு பிறகு 50,000 வருடங்களை கொண்ட அந்த மஹ்ஷர் இருக்கிறது. அந்த மஹ்ஷரில் மாத்திரம் ஒரு மனிதன் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அந்த 50,000 வருடங்கள் அவன் நிற்கிற போது அவனுடைய காலிலே செருப்பு இருக்க மாட்டாது, அவனுடைய உடம்பிலே ஆடை இருக்க மாட்டாது. சூரியன் அவனுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். தன்னுடைய பெற்ற தாயை கண்டால் அந்த மகன் விரண்டோடுவான், பிள்ளையை கண்டால் தாய் விரண்டோடுவாள். அப்படியான அந்த மஹ்ஷரிலே வெயிலிலே மூழ்கி வியர்வையிலே நாம் மூழ்கடிக்கப்படுவதா அல்லது அர்ஷின் நிழலை பெற்று, அந்த நேரத்திலே நிழலே தெரியாது, ஆனால் ஒரு கூட்டம் ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்டது போன்று அவர்கள் குளுமையான ஒரு வாழ்க்கையை அந்த மஹ்ஷரிலே அனுபவிப்பார்கள். அவர்கள் அந்த குளுமையான வாழ்க்கையை அனுபவிப்பதும் அல்லது வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவதும் என்பது இந்த உலகத்தில் இந்த 60-70 கால வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்கிற அந்த சாதனைகளை பொறுத்துத்தான் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சுவர்க்கம் அல்லது நரகம். அந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். உங்களுடைய உள்ளங்கள் எவைகளை எல்லாம் விரும்புகிறதோ, நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அதில் ஒருவன் தவறிவிட்டால் நரகத்தில் போய் விழ வேண்டி ஏற்படும். இந்த நரகத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், நாருக்கும் இல்லதி தூகிதூனஹா, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்துகிற நரகம் நெருப்பு இருக்கிறது, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறது, இது நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு பகுதியே எங்களை தண்டிப்பதற்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் போது இதைவிட 69 மடங்கு அதிகமான நெருப்பா சூடா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு பகுதியும் நேரடியாக உங்களுக்கு நரகத்திலிருந்து வரவில்லை. 70 ஒரு பகுதி என்று குறிப்பிட்டேனே, அந்த ஒரு பகுதி கூட உங்களுக்கு நரகத்திலிருந்து நேரடியாக வரவில்லை. நரகத்திலிருந்து அதை அல்லாஹ் கடலிலே அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்து விட்டு தான் தந்திருக்கிறான். அதை நேரடியாக தந்திருந்தால் உங்களுடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் என்று சொன்னார்கள். இப்படியான கடுமையான அந்த நரகம், இதிலே சுவர்க்கமா நரகமா, இதை தீர்மானிப்பது இந்த 60-70 கால வாழ்க்கை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த மகத்தான பரிசுகளை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் தருகிற சோதனைகளை அவன் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சோதனைகளை சமாளித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதிகமாக சோதித்தது நபிமார்களை. அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா,
அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். பிறகு நபிமார்களை போன்று வாழ வேண்டும் என்று யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலாவோடு யார் கூடுதல் நெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறாரோ, யார் உண்மையான மூமினாக மாற விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா கடுமையாக சோதிப்பான். இந்த சோதனைகளில் பொறுமை காக்க வேண்டும், இந்த சோதனைகளில் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்முடைய மறுமை வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? எந்த சோதனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, புழுதி படாமல் சந்தோஷமாகவும் சொகுசாகவும் இருந்துவிட்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் இன்று நம்முடைய சிந்தனையாகவும் ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும். வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக. அதே போன்று இன்னும் பல இடங்களிலே அவன் சொல்லும் போது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ' வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத். உங்களை பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, உங்களுடைய சொத்துக்களை இழக்கச் செய்வதை கொண்டு, உங்களுடைய உயிர்களை உங்களை விட்டு பிரிப்பதை கொண்டு, இப்படி பல வழிகளில் சோதிப்போம். சோதனை தான் இந்த உலகத்தின் யதார்த்தம். இந்த உலகத்தின் உண்மையான நிலை சோதனை தான். சோதனை இல்லாமல் சந்தோஷமாக சொகுசாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைப்பது பகல் கனவு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஆஸிப் இப்னு வாயில் ஸஹ்மி என்பவன் அவர்களை பிடித்து நெருப்பிலே கட்டி தூக்குகிறான், கீழே நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பு அவர்களுடைய மேனியிலே படும், பட்டு அவர்களுடைய வயிறு அப்படியே எரிந்து அந்த வயிற்றிலே உள்ள சதைகள் ஊனமாக கீழே கொட்டும். அந்த ஊனம் கீழே கொட்டி அதனால் அந்த நெருப்பு அணையும். இப்படியான சோதனையை சந்தித்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கிறார். மக்கா கஅபத்துல்லாவிலே ஒரு கழித்து சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் போய் உட்கார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்கிறதே, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அடித்தால் உதைத்தால் பரவாயில்லை, நெருப்பிலே என்னை இப்படி கட்டி தூக்குகிறார்களே, அங்கே பிலாலை சுடுமணலிலே போட்டு இழுத்துச் செல்கிறார்களே, சுமையாவையும் யாசிரையும் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களே, அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக நீங்கள் உதவி தேடக்கூடாதா? அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா என்றதும் படுத்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து உட்கார்ந்து சொன்னார்கள், இன்னக்கும் கௌமுன் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணித்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுடைய உச்சந்தலைகளில் வாள்கள் வைக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்புகள் இரும்பு சீப்புகளினால் வாரப்பட்டிருக்கின்றன. அந்த நேரங்களிலும் அவர்கள் கொள்கையிலே உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் என்று நெருப்பில் கட்டி தூக்கப்பட்ட, சுடுமணலிலே போட்டு இழுத்துச் செல்லப்பட்ட, இரண்டாக கிழிக்கப்பட்ட, மர்மஸ்தானத்திலே அம்பினால் குத்தப்பட்ட, கழுமரத்திலே ஏற்றப்பட்ட சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்மை போன்றவர்கள் எந்த தியாகமும் செய்ய விரும்பாமல், எந்த கஷ்டமும் படாமல், எந்த சோதனையையும் சந்திக்காமல் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இது சாத்தியமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன خلو من قبلكم. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் உங்களுக்கு வராமல் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது யாரை பார்த்து இறங்கிய வசனம்? சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வராமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பது யாரை பார்த்து? முதலில் கேட்டது மக்காவிலே வாழ்ந்த அந்த மூமின்களை பார்த்து, சோதனைகளை சந்தித்த அந்த மூமின்களை பார்த்து. எந்த சோதனையும் இல்லாமல் ஒரு சின்ன அளவு கூட தியாகம் செய்வதற்கு தயாரில்லாத மனோநிலையோடு இருந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த வசனம் பேசினால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலை என்ன? தொழுதால் சொர்க்கம் போய்விடலாமா? தான தர்மங்கள் செய்தால் சொர்க்கம் போய்விடலாமா? மார்க்கத்தை பேசிக் கொண்டிருந்தால் சொர்க்கம் போய்விடலாமா? அல்லாஹ் சோதனைகளை தரும்போது அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தஆலா பல வழிகளில் நம்மை சோதிப்பான். பொருளாதார ரீதியிலே சோதிப்பான். பொருளாதாரத்தில் நிறைய தந்தும் சோதிப்பான். பொருளாதாரத்தில் நிறைய இழப்பை ஏற்படுத்தியும் சோதிப்பான். நோய்களை தந்து சோதிப்பான். ஆரோக்கியத்தை தந்து சோதிப்பான். பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான். பிள்ளைகளை எடுத்து சோதிப்பான். குடும்ப வாழ்க்கையிலே சோதனை ஏற்படுத்துவான். மனைவியை சோதனையாக ஆக்குவான். நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வாழ்க்கையை சோதனையாக ஆக்குவான். ஜமாத்தை சோதனையாக ஆக்குவான். தாயிகளை சோதனையாக ஆக்குவான். இந்த நேரங்களில் எல்லாம் தெளிவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. என்னை சோதிக்கிறான் அல்லாஹ், என்னை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்வதற்காக வேண்டி இந்த சோதனையிலே நான் வெற்றி அடைகிறேனா என்று என்னை சோதிக்கிறான். இதில் தெளிவாக இருக்க வேண்டும். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பிந்தி விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கேட்கிறார்கள், பெயர் கொடுத்து விட்டு ஏன் கலந்து கொள்ளவில்லை? கஅப் சொல்லுகிறார், எந்த நியாயமான காரணங்களும் இல்லை என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபை பார்த்து சொன்னார்கள், நீ போய்விடு என்று. மக்களை அழைத்து சொன்னார்கள், யாரும் கஅபோடு பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். கஅப் சுமார் 50 நாட்கள் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஒரு முஸ்லிம் கூட, அவருடைய மனைவியை தவிர வேறு யாரும் அவரோடு பேசவில்லை, சலாம் சொல்லவில்லை, சிரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே வந்து நிற்பார், சலாம் சொல்லுவார், உதட்டை உற்று நோக்குவார். இந்த உதட்ட உள்நாள் வாய்க்குள் பதில் சொல்லுகிற நேரத்தில் உதடு அசையும் அல்லவா, அப்படியாவது இடம்பெறுகிறதா என்று பார்ப்பார். சலாத்திற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். சோதனை. உறுதியோடு இருக்கிறார். இப்படி இருக்கும் போதுதான் கஸ்ஸான் என்ற பக்கத்து ஊரில் இருந்து கிறிஸ்தவ மன்னன் செய்தி அனுப்புகிறான், கஅபே, இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில் நீ ஏன் சிரமப்பட்டு வாழ வேண்டும்? சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஊரே, ஒரு சமுதாயமே ஒருவரை ஒதுக்குகிறது என்றால் இலேசான ஒரு காரியம் கிடையாது. நாம் 3 பேர் ஒரு ரூமிலே தங்குகிற போது கூட இருக்கிற 2 பேர் நம்மோடு பேசாமல் விட்டால் தற்கொலை செய்து கொள்வோம். ஒரு மனிதனால் அப்படி பிரிந்து ஏனையோருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு வாழ முடியாது. இப்படியான கடுமையான ஒரு பனிஷ்மெண்டை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கும் போது இந்த கஸ்ஸான் நாட்டு மன்னன் தபால் அனுப்புகிறான். கஅபே, ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? ஏன் இப்படி நீங்கள் சிரமப்பட வேண்டும்? எங்களுடைய ஊருக்கு வந்து விடுங்கள், உங்களை கண்ணியப்படுத்துகிறோம், உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறோம். நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்தால் போதும் என்று கடிதம் அனுப்பும் போது அதை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்று அடுப்பை மூட்டி பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார், இதுவும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இன்னும் ஒரு சோதனை. கடிதத்தை நெருப்பிலே போட்டு எரித்து விடுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும்போது விரக்தி அடைவது, சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை கோபித்துக் கொள்வது, சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை திட்டுகிறவர்களும் நம்மிலே இருக்கிறார்கள். மனதுக்குள்ளால் என்னை மாத்திரம்தான் இவன் சோதிக்க வேண்டுமா என்று கேட்கிற எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே. யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய இயற்கையான வழிமுறை. அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அவர் சோதனையில் வெற்றி பெறுகிறார். அல்லாஹ் தஆலா சோதிக்கும் போது எந்த ஒரு இடத்திலும் அவர் ஆட்டம் காணவில்லை, உறுதியோடு நின்றார். மகனிடத்திலே வந்து செய்தியை சொன்னார். ஆசையோடு பெற்றெடுத்த மகன் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இப்படியா நீ என்னை சோதிக்க வேண்டும்? ஒரு ஒட்டகத்தை அறுக்க சொல்லலாம், ஒரு மாட்டை அறுக்க சொல்லலாம், ஒரு ஆட்டை அறுக்க சொல்லலாம். யா அல்லாஹ், இதற்கு மாற்று வழி ஒன்றை சொல்லு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கவும் இல்லை. அவர்களுடைய மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படவும் இல்லை. மகனை அறுக்க சொன்னவுடன் மகனிடத்தில் தகவலை சொல்லிவிட்டு அறுப்பதற்கு தயாரானார்கள். சோதனையில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் சோதிக்கிறானா? சோதிப்பவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் தான் என்னை படைத்தான், இந்த உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான். இந்த உலகத்தில் என்னை கண்ணியமாக வைப்பவனும் இழிவுபடுத்துபவனும் அல்லாஹ் தான். இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். எனவே அவன் நினைத்தபடி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம். எனவே அவனுடைய சுன்னத்திற்கு கட்டுப்படுவது என்னுடைய கடமை என்று ஒரு மூமினை தவிர வேறு யாரும் உறுதியாக நிற்க மாட்டார்கள். ஈமானிலே கோளாறு உள்ளவர்கள், பலவீனமானவர்கள் நிச்சயமாக அந்த சோதனையில் தோல்வி அடைவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இன்ன இப்ராஹீம கான உம்மதன், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் அவரை புகழ்ந்து சொல்கிறான்.
ஒரு தனி மனிதரை சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அப்படியான ஒரு மகத்தான சோதனையில் அவர் வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் இத்தஹதல்லாஹு இப்ராஹீம் ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாகவும் ஆக்கிக் கொண்டான். எனவே யாரெல்லாம் சோதிக்கப்படும் போது உறுதியாக இருக்கிறார்களோ, அந்த சோதனையில் தோல்வி அடைந்து விடாமல் தெளிவாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் அல்லாஹுடைய வெகுமதிகளுக்கு மிகவும் அருகதை உள்ளவர்களாகவும் மாறுவார்கள் என்பது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் காலங்களில் நினைவுபடுத்தப்படுகிற இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய அனைத்து படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்புபடுத்தி அதை ஏற்று அதன் அடிப்படையில் நம்மையும் நாம் அமைத்துக் கொள்ள அவன் தௌஃபீக் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வினால் மிகவும் புகழ்ந்து சிலாகித்து கூறப்பட்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களின் மீது சத்தியம் செய்து இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கின்றனவே, இது அல்லாஹுக்கு மிகவும் பிடிப்பானவை, மிகவும் விருப்பத்திற்குரியவை. நீங்கள் வேறு எந்த காலத்திலும் செய்கிற அமல்களை விட, ரமலானாக இருந்தாலும் சரி, அந்த அமல்களை எல்லாம் விட இந்த ஆரம்ப 10 நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹுக்கு விருப்பமானதா என்று கேட்ட நேரத்தில், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் விருப்பத்திற்குரியது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு சென்று எல்லாவற்றையும் இழந்து விடுவானாக இருந்தால் அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமானது. உயிரையும் உடைமைகளையும் ஜிஹாதிலே இழந்து விட்டால் அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. அப்படி இல்லாமல் வெற்றியோடு அவன் திரும்பி வந்தால் கூட அல்லாஹுக்கு விருப்பமானது இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா நம்மை படைத்து அவன் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்கிற அந்த சிபத்துகளை உண்மைப்படுத்தக்கூடிய முறையிலே பல வாய்ப்புகளை நமக்கு தருகிறான். ரமலானிலே இபாதத்துகள் செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆன்மீகம் ஒரு உச்சகட்டத்தை அடைந்தது. பக்தியோடு நாம் ரமலானிலிருந்து வெளியேறினோம். பிறகு இந்த உலகத்திலே உள்ள ஜாஹிலியத்துகள், ஷைத்தானியத்துகள் எல்லாம் நம்மை ஒட்டி அந்த தக்குவாவை நம்மிடமிருந்து குறைத்து கொண்டு நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா மீண்டும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு தருகிறான். நம்முடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணிக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்முடைய தக்குவாவை பலப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை தருகிறான். உண்மையிலே இவ்வாறான வாய்ப்புகளை தவறவிடுகிறவர்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே இந்த ஆரம்ப 10 நம்மால் முடியுமானவரை அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக நோன்புகளை அதிகமாக நோக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 9 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
9 நாட்களும் முடியாவிட்டாலும் கூட முடியுமானவரை அதிகமாக இந்த நாட்களிலே நோன்பு நோக்க வேண்டும். தான தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். தாவா பணிகள் போன்ற நல்ல விஷயங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இந்த காலப்பகுதியிலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த காலப்பகுதியிலே உதுஹியா என்கிற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை தயார்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருநாள் தொழுகையோடு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சிறந்த வணக்கமாக, உயர்ந்த வணக்கமாக உதுஹியா என்ற அந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் தனக்காக ஒரு ஆட்டை கொடுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை உதுஹியாவாக கொடுக்கலாம். இப்படி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உதுஹியா கொடுக்க துல்ஹஜ்ஜுக்கு முன்னர் நினைத்துக் கொண்டார்களோ, நியத்து வைத்தார்களோ, அவர்கள் துல்ஹஜ் பிறை 1 நகம் வெட்டுவது, உரோமங்களை முடிகளை களைவது என்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் உதாரணமாக இன்றைய குத்துபாவுக்கு பிறகு நானும் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் நியத்து வைத்துக் கொண்டால் இந்த நேரத்திலிருந்து அவர் நகம் வெட்டுவது, முடிகளை களைவது என்பதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் உதுஹியா கொடுத்த பிறகுதான் முடி நகங்களை வெட்டக்கூடியவராக மாற வேண்டும். இதுவும் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அரஃபா நோன்பு என்பது துல்ஹஜ் பிறை 9 நோக்கப்படக்கூடிய இந்த அரஃபா நோன்பு, இதை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல் மாதியா. இந்த அரஃபா நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பானது கடந்த வருடத்து பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக, மன்னிப்பாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அரஃபா நோன்பை நோட்பதற்கு நாம் எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும், நம்முடைய நண்பர்களும், நம்மோடு ஒன்றாக குடியிருக்கிறவர்களும் இந்த நோன்பை நோட்பதற்கு நாம் தூண்டுவோமாக இருந்தால் அவர்கள் நன்மை செய்கிற அதே நேரத்தில் நமக்கும் அதன் ஊடாக நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக கழிக்க வேண்டும். ஜாஹிலியத்துகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மாதத்தில், ஒரு காலப்பகுதியில் நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலிகள் வழங்கப்படுமோ அதே போன்று அந்த காலத்தில் செய்யப்படுகிற பாவங்களுக்கும் தீமைகள், தண்டனைகள் பன்மடங்காக்கப்படும் என்பது பொதுவான ஒரு விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியிலே வீணான கேளிக்கைகள், வீணான ஹராமான காட்சிகள், ஹராமான பேச்சுகள், ஹராமான நடவடிக்கைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்களை அதிகமாக செய்து நம்முடைய தக்வாவை அதிகப்படுத்தி ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பக்தியோடு, இந்த ஈமானிய உணர்வோடு, இந்த ஆன்மீக பலத்தோடு ஈதுல் அத்ஹா என்கிற தியாக திருநாளை நாம் எல்லோரும் சந்தித்து பெருநாள் தொழுகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தபடி நிறைவேற்றும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நல்லடியார்களாக நாம் ஆக முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.